விஜய் தான் முதன்மை குற்றவாளி. இந்த திமுக அரசு இதில் மிகப்பெரிய தவறு தெரியுமில்ல. எங்களை போன்றவர்களை பிடிச்சு கைது பண்ண திமுக அரசு, மீன் போட்டா பாம்பு போட்ட மாதிரி கைது பண்ண திமுக அரசு விஜயை கைது பண்ணல அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேவலமே. கரூருடைய காவல்துறையை நான் கரூர்லேயே கூட்டம் போட்டு கண்டித்தேன். கடந்த வாரம் கரூரில் அந்த மரணம் நிகழ்ந்த அந்த இடத்திலே கூட்டம் போட்டு நானும் தம்பி இடுமானம் கார்த்திக்கும் கண்டித்தோம். கரூர் காவல்துறை விஜய் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. நீங்கள் வந்து பழி போட்டான்னு சொல்கிறீங்க, அப்புறம் இதுக்கு 15 நாள் எல்லாம் தலைமறைவானீங்க. இல்லை சோகத்தில் தலைமறைவாயிருவீங்களா? இல்லை சார், வீட்டில் தானே இருந்தார். தலைமறைவுன்னா எப்படி? அவர் தலைமறைவாகலை, கட்சிக்காரன் அத்தனை பேர் தலைமறைவாயிட்டானே. 4 நாளைக்கு வந்து எந்த பேச்சும் பேசலையே. 4 நாளைக்கு வந்து அமைதியாயிட்டார் அவர். 4 நாள் கழித்து எந்த பிரச்சனையும் வராது, நம்மளை கைது பண்ண மாட்டாங்க, நம்ம ஃப்ரீயாக பேசலாம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அதுவும் உறுதிப்படுத்தியிருக்காரு. என்னை கைது பண்ணுவாங்களா, வீட்டு எதுவும் உடைப்பாங்களா, எதுவும் சிக்கலாகுமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சப்பறம் தான் சிஎம் சார் என்ன பழிவாங்கன்னா என்ன மட்டும் பழிவாங்க, ஆட்களை விட்டுருங்கன்னு சொன்னதெல்லாம் அதுக்கப்புறம் தான். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.